ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். சி. தாமஸ் பாண்டியன் 39ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நமது தாயாம் திரு அவை புனித டோம்னிக் என்கின்ற சாமிநாதர் அவர்களை அன்போடு நினைவு கூற நமக்கு அழைப்பு விடுவிக்கின்றது. ஸ்பெயின் நாட்டிலே பிறந்த புனிதர் செல்வ செழிப்பான குடும்பத்திலே வாழ்ந்து வந்திருந்தார். இவர் பிறப்பதற்கு முன்பு இவருடைய தாயார் ஜனோ ஆஷா என்கின்றவர் ஒரு கனவு காண்கிறார். அதாவது, ஒரு நாய் தன்னுடைய வாயில் விளக்கு தண்டை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற வழியெல்லாம் விளக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்வதை அவர் பார்க்கின்றார். அதன் வழியாக இவர் புரிந்து கொள்கிறார், தனக்கு பிறக்க இருக்கின்ற குழந்தை ஆண்டவருடைய பணி செய்ய இந்த உலகிற்கே ஒளியாக இருக்க போகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, திருமுழுக்கு பெறுகின்ற போது கூட டோம்னிக் அவர்கள் குழந்தையாக இருக்கும்போது அவருடைய பாட்டி குழந்தையின் நெற்றியிலே விண்மீன் ஒளிர்வதை பார்க்கின்றார். எனவே இப்படி கடவுளுடைய அழைப்பை ஒவ்வொருவரும் இவர்களின் வழியாக உணர்கிறார்கள். இவர் அகஸ்டின் அவர்களுடைய துறவு மடத்திலே துறவியாகுவதற்கு சேருகின்றார். பிறகு இவர் பயணிக்கின்ற போது, பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் செல்லுகின்ற போது அங்கு அல்பேனியூஸ் என்கின்ற அந்த தப்பறை கொள்கையை அவர் பார்க்கின்றார். அதாவது, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், ஆனால் மற்ற அனைத்து ஜட பொருட்களும் உண்மை அல்ல என்பதை அவர்கள் தவறான கொள்கையை மக்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். இதை அவர் பார்த்துவிட்டு அன்றைய காலகட்டத்தில் இருந்த 3ஆம் இன்னசென்ட் என்கின்ற திருத்தந்தையிடத்திலே இதை போய் சொல்லி அறிவிக்கின்றார். இந்த தப்பறை கொள்கையை எதிர்த்து நாம் கண்டிப்பாக ஒரு சபையை உருவாக்க வேண்டும், நிறுவ வேண்டும் என்று. பிறகு திருத்தந்தை அவர்கள் ஏற்கனவே ஏராளமான சபைகள் உள்ளது, இதில் இன்னொரு சபையா என்று கேட்டு நிராகரித்து விடுகிறார். அந்த இரவே திருத்தந்தை அவர்களுக்கு அவருக்கு ஒரு கனவு தோன்றி, அந்த கனவின் வழியாக கண்டிப்பாக டோம்னிக் அவர்கள் இந்த சபையை உருவாக்க வேண்டும், அதன் வழியாக தான் இந்த தப்பறை கொள்கையை நாம் எதிர்க்க முடியும் என்பதை அவருக்கு கனவில் வெளிப்படுகின்றது. அடுத்த நாளே அவர் அச்சபையை உருவாக்குவதற்கு திருத்தந்தை அவர்கள் அங்கீகரிக்கின்றார். அதுதான் போதகர் சபை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு கிறிஸ்துவனுடைய அழைப்பை வெவ்வேறு விதமாக புனித சாமிநாதர் டோம்னிக் என்கின்ற இந்த அருட்பணியாளர் தன்னால் இயன்ற நற்செய்தி பணியை செய்திருக்கின்றார். மிகவும் நேர்மையானவர், எளிமையானவர். ஒரு காலகட்டத்திலே பஞ்சம் ஏற்படுகின்ற போது தன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் விற்று, ஏன் தன்னிடத்தில் இருந்த புத்தகங்களையும் விற்று கூட அவர் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க அவர் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனிதரின் வழியாக நாமும் தாழ்ச்சி மிக்கவர்களாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிட, நேர்மையாக வாழ்ந்திட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சுவாமிநாத தம் பேறு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிக சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவசனங்கள் 31 முதல் 34 வரை. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காகவும் அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்தபொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்து இருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வார் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகளை உம்மை நோக்கி திரும்புவார். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, அப்பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். நரகத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செக்கரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீடர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா
அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செருப்பு தைக்கும் ஒரு இளைஞன் ஒரு கனவு காண்கின்றான். அந்த கனவிலே இயேசு அவனுக்கு தோன்றி, நீ உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுவது போல ஒரு கனவு காண்கின்றான். அந்த கனவினை அந்த இளைஞன் என்ன செய்கிறான் என்றால், அடுத்த நாளே ஒரு பெரியவரிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றான். பெரியவரே, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அப்பொழுது அந்த பெரியவர் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த கனவை நம்புவதா நம்பக்கூடாதா என்று தெரியவில்லை தம்பி. காரணம், உன்னுடைய உதவி இல்லாமலும் என்னுடைய உதவி இல்லாமலும் இந்த உலகிற்கு நற்செய்தி பணி செய்யவும் அறிவிக்கவும் கடவுளால் இயலும். ஆனால் இந்த கனவை எப்படி எடுத்துக்கொள்வது தெரியவில்லை என்று சொல்லி அந்த பெரியவர் அந்த இளைஞனுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். மீண்டுமாக இந்த கனவு உனக்கு தோன்றினால் வேண்டுமென்றால் நாம் யோசிப்போம், நீ இப்பொழுது சென்று உன்னுடைய வேலையை பார் என்று சொல்கின்றார். நாட்கள் நகர்கின்றன. இந்த இளைஞனும் தன்னுடைய அன்றாட வேலை, செருப்பு தைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று ஒரு நாள் அந்த இளைஞனுக்கு இதே கனவு தோன்றுகின்றது. உடனடியாக அந்த பெரியவரிடத்தில் சொல்கின்றான், பெரியவரே, எனக்கு திருப்பியும் இந்த கனவு வந்தது என்று சொன்ன உடனே அந்த பெரியவர் சொல்கிறார், நீ இதற்கு மேல் நேரம் தாழ்த்தாதே, உடனடியாக நீ சென்று நற்செய்தி பணி அறிவி என்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் அந்த இளைஞன் என்று தெரியுமா? இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து பல மக்களை கிறிஸ்துவுக்குள் கூட்டிக் கொண்டு வந்தவர், கிறிஸ்துவுக்குள் அழைத்தவர் வில்லியம் காரே. அன்புக்குரியவர்களே, இந்த வில்லியம் காரே என்கின்றவர் தனக்கு ஏற்றவை, மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணினார். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நற்செய்தி அறிவிப்பாளராக அவர் திகழ்ந்து இந்தியாவிலே பல கிறிஸ்தவர்களை அவர் உருவாக்கினார். இன்றைய வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுப்பது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் மனிதருக்கு ஏற்றவை செய்ய அழைக்கப்படவில்லை, மாறாக கடவுளுக்கு ஏற்றவை பற்றி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்.
இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் நற்செய்தியை 2 பகுதிகளாக பார்க்கின்றோம். முதலாவது பகுதி, இயேசு சீடரிடத்து கேட்கின்றார், மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். பிறகு அதே சீடரிடத்தில் கேட்கின்றார், நீங்கள் யார் என சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பாராட்டுகின்றார். அது முதற் பகுதி, அதோடு முடிந்து விடுகின்றது. இரண்டாவது பகுதியிலே இயேசு தன்னுடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் பற்றி அவர் முன் அறிவிக்கின்றார் சீடர்களுக்கு. அப்பொழுது பேதுரு என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, இது உங்களுக்கு வேண்டாம், இது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடாது என்று சொல்கின்றார். ஆண்டவர் அவரிடத்தில் சொல்கின்றார், நீ மனிதர் யோசிப்பது போன்று, மனிதர்களுக்கு ஏற்றவை பற்றி யோசிப்பதை போன்று நீ யோசிக்கின்றாய், ஆனால் கடவுளுக்கு ஏற்றவை நான் செய்ய வந்திருக்கின்றேன் என்பதை அவர் அங்கு கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் பொதுவாகவே மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லைங்களா? அப்பொழுது மனிதர்களைப் போலதான் நாம் யோசிப்போம், மனிதர்கள் ஏற்றவை தான் நாம் செய்ய முன்வருவோம். மனிதர்கள் பொதுவாகவே துன்பம் எனக்கு வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, நொடி வரக்கூடாது, கஷ்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் நாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்றவை என்ன என்பதை யோசித்து அதன்படி நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தில் கூட நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா இறைவாக்கினர் நூல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது கடவுள் ஒரு உடன்படிக்கையை செய்கின்றார். அந்த உடன்படிக்கை கடவுள் சீனாய் மலையிலே இஸ்ரேல் மக்களுக்காக செய்த உடன்படிக்கை போன்று அல்ல, அது கல்லால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை இதயத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஒவ்வொரு இதயத்திலும் நான் அந்த உடன்படிக்கையை நான் எடுத்து வைக்கின்றேன். அது என்னவென்றால், கடவுளுக்கு உகந்தவை மக்கள் செயல்பட வேண்டும். கடவுளுக்கு ஏற்றவை என்ன, அதை அவர்கள் புரிந்து தெரிந்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலே கடவுள் இறைவாக்கினர் எரேமியா வழியாக சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களை, நாம் கடவுளுக்கு ஏற்றவை நாம் செய்கின்றோமா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நாம் அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இந்த சமூகம் என்ன நினைக்கும், நான் சுற்றி இருக்கின்ற குடும்பம் என்ன நினைக்கும், என்னுடைய சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, நான் வேலை செய்கின்ற பணிதளத்திலே என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று மனிதர்கள் என்ன யோசிக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கிறார்களோ, மனிதர்களுக்கு ஏற்றவை என்னவோ அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். சற்று யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு கணப்பொழுதிலே நாம் மனிதர்களுக்கு ஏற்றவை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற பெண்மணிகள், என்னுடைய கணவருக்கு ஏற்றாற் போல நான் இருக்க வேண்டும், கணவருக்கு ஏற்றவை தான் நான் செய்ய வேண்டும், மனிதருக்கு ஏற்றவை போல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு ஏற்றது போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு இல்லை. ஆனால் நல்லவை ஏதோ, எதுக்கு கடவுளுக்கு உகந்தவையோ ஏற்றவையோ அதை நாம் செயல்பட வேண்டும். பிள்ளைகள், அன்புக்குரியவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், பெற்றோர்களாகிய நீங்கள், எங்க பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்றவை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு. பிள்ளைகள் கடவுளுக்கு ஏற்றவை போல வாழுகின்ற போது அவர்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பார்கள். இல்லை என்றால் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது உங்களுக்கு ஏற்றவை போல அவர்கள் வாழுவார்கள், வெளியே செல்கின்ற பொழுது தங்களோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு ஏற்றவை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வீட்டில் ஒரு மாதிரி, வெளியே இன்னொரு மாதிரி. எத்தனை பேர் நாம் 24 மணி நேரம் ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம், ஒரே போலதான் வாழ்கிறார்களா, ஒரே போலதான் இருக்கிறார்களா என்று. பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும் இல்லைங்களா? வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் வெளியே எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்கிறார்கள், அந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். காரணம், மனிதர்களுக்கு ஏற்றவை போல நாம் வாழுகின்ற போது நாம் தவறான காரியங்களில் ஈடுபட உண்டு. நாம் கடவுளுக்கு ஏற்றவை போல நாம் வாழுகின்ற பொழுது நாம் நல்ல மனிதர்களாக வாழுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் மனிதர்களை சந்தோஷப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது கடவுளின் திருவுளத்தின்படி நடக்க நாம் பிறந்திருக்கின்றோமா, வாழ்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம்.
கடவுளுக்கு ஏற்றவை நாம் செயல்படுவோம், மனிதர்களுக்கு ஏற்றவை அல்ல. ஆமேன். ஆசி வேண்டி பலியை தாருங்கள், நம்மிய தேவன் பலியை ஏற்க அன்பை தாருங்கள், அன்பை தாருங்கள், உங்கள் அன்பை தாருங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பல்லையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித சுவாமிநாதரின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சுவாமிநாதருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று கெத்சமனி தோட்டத்திலே, ஏதோ என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே எமக்கு நிகழட்டும் என்று கடவுளுக்கு ஏற்றவை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்தவர் இன்று நம் மத்தியில் எழுந்தருளியுள்ளார். கடவுளுக்கு ஏற்றவை நிறைவேற்ற
இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, புனித சுவாமிநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருளடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுக்கு ஏற்றவை செய்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். சி. தாமஸ் பாண்டியன் 39ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி